ஏன்னா அமித்ஷா தான் ஏற்கனவே என்கவுண்டர் வழக்கு, போலி என்கவுண்டர் வழக்குல உள்துறை அமைச்சர் பதவியை இழந்து 106 நாள் ஜெயில இருந்த ஆளு. முதல்ல நான் ராஜினாமா பண்றேன் அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு, நான் 30 நாளைக்கு மேல ஜெயில இருந்திருக்கேன், நான் உள்துறை அமைச்சரா இல்ல அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்கா? சரி, நீ ஒரு தப்பு தான் பண்ணியா? முசாஃபர் நகர் கலவரத்தை நடத்தினது நீதானே? எலெக்ஷன் கமிஷன் உன்னை பேசவே கூடாது பிரச்சாரத்துல சொல்லி நிப்பாட்டிச்சா இல்லையா? அப்படிப்பட்ட ஆள் தானே அமித்ஷா. சரி, மோடிக்காக இளம் பெண்ணை வேவு பார்த்தது யாரு அப்படின்னு பேர் யாருக்கு வந்துச்சு? உள்துறை அமைச்சரா இருந்து இப்ப இருக்கிற அமித்ஷாவுக்கு அன்னைக்கு குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சர் தானே. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கூட நீங்க நிறைய அவர் குறித்து, அமித்ஷா குறித்து எடுத்தீங்கன்னு சொன்னா, அவர் வந்து ஒரு ஒரு தேர்ந்த ஒரு 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 கேங் லீடர் அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ண போறாதா சொல்றாருங்கல்ல இந்த லோகேஷ் கனகராஜ். அமித்ஷாவை வில்லனா வச்சா படம் பட்டை கிளப்பிக்கிட்டு ஓடும். நான் சொல்றேன் 5000 கோடி அடிச்சிடும். அவன் நீங்க அமித்ஷா மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்க வில்லனா வைங்க. லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம இந்த ஆலோசனையும் சொல்லுவோம். கதாநாயகனாக இவங்க 2 பேரையும் வச்சுக்கோங்க, கமலஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சுக்கோங்க. அமித்ஷா மாதிரி ஒரு வழக்கம் பண்ணேன்னு சந்தான பாரதியை கூட செட் பண்ணி கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து வில்லனா காமிச்சிருங்க. 5000 கோடி உலகம் பூரா அடிச்சிடும். ஏன்னா அவ்வளவு ஆதரவு இருக்கு அமித்ஷாவுக்கு. நீங்க அந்த அவர்கள் வாக்கு வாங்கக்கூடிய முறை, அவர்கள் வாக்கை பெற்றுக்கொண்ட முறை இருக்குல்ல, அது எதுவுமே ஜனநாயகத்துக்கு உட்படாது. நீங்க ஏற்கனவே கேட்டீங்களா, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்களேன். அந்த அந்த தொகுதியில 200 தொகுதியில 100 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. குஜராத்ல வந்து தோல்வியை சந்திப்பதற்கான நிலைமை போகும்போது பல தேர்தல்கள்ல பல வாக்குகள்ல இந்த இந்த மோசடி என்பது வெளிப்பட்டது. நீங்க நம்ம ஜெயலலிதா அம்மையார வந்து எல்லா விஷயத்துல எது வேணா முரண்பாடா வச்சு பேசுங்களேன். ஆனா ஒரு விஷயத்துல அந்த அம்மா சொல்றதுல அந்த அம்மா உடன்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து தேர்தல் இதுல வந்து நான் ஒரு காலம் இந்த வாக்கு இயந்திரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் வெற்றி பெற்றாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா இங்க நம்ம எல்லாம் என்ன பேசணும்னா, வெற்றி பெற்றால் வீர வரலாறு, தோல்வியுற்றால் இயந்திர கோளாறா அப்படின்னு நம்ம வசனம் பேசிட்டு இருந்தோம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து. அந்த அம்மா ஜெயிக்கும் போதும் சொன்னாங்க நான் வாக்கு இயந்திரத்தை நம்பவில்லை. அந்த அம்மா தோக்கும் போதும் சொன்னாங்க நான் வாக்கு இயந்திரத்தை நம்பவில்லை. வாக்கு இயந்திரம் மோசடியானது என்பதுல ஆரம்பத்துல இருந்து முடியல வரைக்கும் அந்த அம்மா ஒரே கருத்துலதான் இருந்தாங்க.